வணக்கம் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் 2/6/2026 முதல் கோச்சார குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். இது யாவரும் அறிந்ததே. இந்த நிலையில் 14/7/2026 முதல் 13/8/2026 வரையான காலப்பகுதியில் இதே கோசார குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்தாலும் கூட சூரியனது பிடிக்குள் அகப்பட்டு அஸ்தமனம், அதாவது அஸ்தாங்கம் அடைந்து தனது பலத்தை இழக்கின்றார். அதாவது தன்னிடமுள்ள உச்ச பலத்தை கடகராசியில் இருக்கும்போது காணப்படுகின்ற உச்ச பலத்தை இழக்கின்றார். அதனால் நண்பர்களே, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசியினருக்கும் அவரவர் ராசிக்கு ஏற்ப நல்ல தீய பலன்கள் இந்த காலகட்டத்தில் முழுமையாக நடைபெற மாட்டாது. அதை மீண்டும் சொல்லுகின்றேன். அதனால் நண்பர்களே, மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசியினருக்கும் நடைபெற இருக்கின்ற நல்ல தீய பலன்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் கோச்சார குருவினால் நடைபெற மாட்டாது. அதனால் முக்கியமாக சுபகாரிய விஷயங்களை நீங்கள் தள்ளி வைப்பதுதான் மிக மிக சிறப்பாகும். அதாவது 14/7/2026 முதல் 13/8/2026 வரையிலான காலகட்டத்தில் எந்த விதமான சுபகாரியங்களையும் நீங்கள் செய்யாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். ஆகவே நண்பர்களே, தற்போது கோச்சார குரு பகவான் கடக ராசியில் உச்ச குருவாக காட்சியளிக்கின்றார். ஆகவே எங்கள் எல்லோருக்கும் நல்ல பலன்கள் நடைபெற்றுவிடும் என்று அந்த நம்பிக்கையில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரிய முயற்சிகளை இக்காலகட்டத்தில் எடுத்து செய்யாமல் இருப்பதே நல்லது என்பதை நான் இங்கே அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.